ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சராக இந்த கோர்ஸில் பார்க்க போகிறது சீனா என்ன அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷனும் அப்புறம் கம்பைலேஷன் ப்ராசஸும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் சி? சிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. பைத்தன் இருக்குது, C++ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நம்ம சிங்கிறது தான் இங்கே நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜஸ் கற்றுக்காமல் நம்ம சி ஃபஸ்ட்டு போகிறோமேன்னு எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேணாம். ஓகேவா? ஸோ சி ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் வந்து பேஸ் ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சே நிறைய லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சி லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப். ஓகேவா? ரொம்ப நீங்கள் போக காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. சிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு டு ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த CPU. ஸோ அன்லைக் வந்து நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் சி ப்ரோக்ராமை வச்சு நம்ம வந்து மெயினாக வந்து ஹார்ட்வேர்ஸை வந்து நம்மளாட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சிபியூங்கிறதும் ஒரு ஹார்ட்வேர் தான். ஓகேவா? ஸோ அந்த சிபியூக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புகிறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அந்த மிஷின் வந்து ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலயமா அந்த சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பி கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பட் நம்ம இங்கே எம்படட் வந்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கண்ட்ரோலர்ஸ்க்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுவோம். ஸோ இங்கே சிபியூவும் வந்து கண்ட்ரோலர்ஸ்லேயும் வந்து சிபியூ இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறோம். ஸோ அது வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி, அதாவது சிபியூக்கு புரிகிற மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் a ஹியூமன் ரீடபிள். ஓகேவா? நம்மளாலே அதை படிக்க முடியும். பட் கேன் நாட் பி டைரக்ட்லி எக்ஸிக்யூட்டட் பை த மிஷின். பட் மெஷினுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு முக்கியமான ஒன்று வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா கம்பைல். ஓகேவா? கம்பைல்னா என்ன பார்க்கலாம். C is a portable meaning code can be compiled on different platforms with minor change. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா டு இன்ஸ்ட்ரக்ட் த CPU டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா சிபியூக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ண சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்கல உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ சீனா என்னங்கிறத நம்ம வந்து இது மூலயமா பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பைலர்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி சிங்கிறது ஹியூமன் ரீடபிள் தான், பட் மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைலர் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் ரீடபிள் கோடை டிரான்ஸ்லேட் சி கோட் இன்டு மெஷின் கோட். ஓகேவா? ஸோ அப்போ தான் அந்த சிபியூக்கு வந்து புரியும். இல்லைனா அது புரியாது. நம்மளாட்டி படிக்க முடியும், பட் சிபியூக்கு புரியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம 0s and 1s ஃபார்மெட்டுக்கு மாற்றுவோம். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் இந்த கம்பைலர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் ஹியூமன் ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டு மிஷின் ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிசிசி அப்படிங்கிற ஒரு கம்பைலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஜிசிசி? இது என்ன புது வேர்டாக இருக்குது? ஸோ அது என்ன அப்படின்னா